ஃப்ரெண்ட்ஸ் வாரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலாம் வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் நர்மதா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க, முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம். இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. வெள்ளி பற்றை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. உங்களோட திருமண நிலையன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சேலத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. ஒரு 2-3 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க மட்டும் தனியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய கணவர் வெளிநாட்டுக்கு வெள்ளி கொண்டு போய் சேல் பண்ணுறப்ப ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க யாரையும் திருமணம் பண்ணிக்காத மாமியார் மாமனார் கூடவே இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தாங்க. ஸோ அதனால் இவங்களுடைய குழந்தைக்கும் இவங்களுக்கும் இப்போ பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு வரனை எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் படிக்கலைனா கூட பரவாயில்லைங்க, நல்ல ஒழுக்கமானவராக வேணும். அவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் வீட்டோட மணமகனாக வேணும். தன்னுடைய பிஸ்னஸ்க்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவராகவும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா கோமதி, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்த முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எது இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. இவங்களோட திருமண நிலையிலே பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கிருஷ்ணகிரியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலம் ஒரு 1/2 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேரும் விவசாயம் தாங்க பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா 2 அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ தான் திருமணம் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணம் ஆகி ஒரு வருடத்துலேயே கருத்து வேறுபாடால் பிரிஞ்சிட்டதாகவும், அதுக்கப்புறம் இவங்களுடைய கணவர் இவங்களுக்கு டிவோர்ஸே பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறதுனால இவங்களும் ஓகே அப்படிங்கிறதுனால மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, மணமகன் நல்ல குணமானவராக ஏதாவது ஒரு நிரந்தர வேலையில் இருக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் நகை போடுறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.